வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன படங்களில் தமிழ் டப்பிங்கில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குது அதை பற்றின ஒரு லிஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு 7 படம் சொல்லுவேன். இந்த 7 படமுமே வந்து பர்சனலாக எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச படங்கள் தான். இதோட தமிழ் டப்பிங்கும் இதில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது எந்தெந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்றதை வந்து நான் வந்து சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான படம், அற்புதமான படம். ஸோ இப்போ அந்த டாப் 7ல் இருக்கிற அந்த தமிழ் டப்பிங் படம் என்ன அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிடலாம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன ஃப்ராங்க்ஸ்டைன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிமேதாவி சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகா வரம் பெற்ற ஒரு மனிதனை வந்து உருவாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத அந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லன், அதாவது உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் இருக்கார்ல, ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கும். ஸோ 2 ஸ்டோரியுமே வந்து பக்காவாக இருக்கும். இந்த படம் வந்து எத்தனை ஆஸ்கார் வாங்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மேக்கிங் ஆகட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், ஸ்டேஜிங் எல்லாத்துலேயும் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமான படம். தமிழ் டப்பிங்குமே வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை விட்டுட்டு வில்லன் கூட வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட படத்தினுடைய மேக்கிங்கும் அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸம் கைஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வீடியோலே இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிறுக்கனுங்க, ஒரு கேங்கு, ஒரு பேய், இது எல்லாம் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அட்டகாசம் தான் இந்த மொத்த படமே. ஸோ அந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து காமெடி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாரர், அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த படம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ எந்த விதத்துலையுமே வந்து இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் தான் இந்த ஹேண்ட்ஸம் கைஸ். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் அனிமல். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஸோ சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னா ஓகே, எங்கேயா மாட்டிக்கிறோங்கப்பா, இதுலேருந்து தப்பிச்சா போதும், இது என்னத்தை போய் படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட வேணாம். ஸோ இந்த படத்தை பாருங்கள். கதை கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு வேணால் ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஒரு சைக்கோ கூட்டம் மாட்டிக்கிட்ட பொண்ணு, அந்த சைக்கோத்தனங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விதத்தில் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமாக வந்து அந்த படம் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஓரளவுக்கு பொறுமையாக நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு செம்மையாக வந்து என்கேஜ் பண்ணும். ஸோ அந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தி சைல்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் படம். ஆனால் இந்த படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. பட் இப்போ தான் தமிழ் டப்பிங்கில் 2025 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு அப்பாவை தேடி போகிற பையன். ஸோ அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா யார் பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்களே வந்து டைரெக்டாக கூட்டு போய் வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் நகர்ந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அந்த படம் பாருங்கள். ரொம்பவே இந்த ஆக்ஷன் விரும்பிகள், த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ கொரியன் படம் அப்படின்றனால கொஞ்சம் ஸ்லோனஸாக போகும். ஸோ அந்த ஸ்லோனஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு பக்காவான ஒரு. அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர். ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 90s கிட்ஸ் அந்த எல்லாத்துக்குமே தெரியும் அந்த படம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் ஹிட்னு. பட் அந்த பார்ட்டை விடவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா சீன்ஸும் சரி, ஸ்டேஜிங் பண்ண விதமாக இருந்தால் சரி, அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அந்த கேலக்ஸி ஒரு உலகத்தை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவுமே ஆப்டாக வந்து பொருந்திருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் ஃபோரை விட இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங் விஷயமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த 6வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்க்யூ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஜா படம். ஸோ டோனி ஜா படம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை வந்து ஆக்ஷன்லாம் வந்து எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம் தான் வந்து இந்த ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்க்யூ. இந்த படத்தினுடைய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள டோனி ஜா படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு யானையை பிடிச்சிட்டு போனதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே பண்ணி விட்டுருப்பாப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தர் சிலை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அதுக்கு ஒரு கலவரத்தை பண்ணி விட்டுருப்பாப்புல. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக வந்து இருக்கும். இந்த படத்துடைய ஃபைட்டு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவுமே அந்த ஆப்டாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டோனி ஜா படங்கள் அளவுக்கு இந்த படம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஆக்ஷன்லாம் பிடிக்கும், டோனி ஜா படம்னாலே நான் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான படம் தான். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அடுத்த ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் லேட்டர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி ஃபிலிம்ங்க. ஸோ ஜாம்பி ஃபிலிம் அப்படின்னா உடனே வந்து ஜாம்பியாக வந்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் மனுஷங்களை கடிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்க திரும்ப ஜாம்பியாக மாறுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்காது. ஸோ ஜாம்பி படத்திலே வந்து கொஞ்சம் ஒரு அண்டர் ரேட்டரான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ படமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ நிறையா வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த ஜாம்பிலாம் என்ன பண்ணுது, அந்த ஜாம்பிக்கு கடைசியில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாம்பி ஃபிலிம்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த படமும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 7 படங்களும் தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய படங்கள். ஸோ இந்த 7 படத்தில் எதிராக நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ராங்க்ஸ்டீன் படத்தை எடுத்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து ஏகப்பட்ட நேஷனல் அவார்ட்ஸ் அடிக்க
போது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் இந்த வருஷத்தில் பார்த்த மிகச்சிறந்த படம் எதுன்னு தோணுதோ ஸோ அதையும் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பெரிய சேனல்லாம் கிடையாதுங்க, சின்ன சேனல் தான். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் மென்மேலும் வளரும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.